ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் திருப்பாடல்கள் 121 அதிகாரம் 1 மற்றும் 2 இறைவசனங்கள். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம் விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் நம் நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும். 2 குறிப்பேடு 20 யோசாபாத்தை மோவாபியரும் அம்மோனியரும் எதிர்த்து வரும்போது யோசாபாத் தேவ சமூகத்தில் அமர்ந்து, எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ? எங்களுக்கு எதிராக வரும் இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை என்று மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவரின் ஆவி யாகாசியலின் மீது இறங்கி, அஞ்ச வேண்டாம், இப்போர் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது என்றார். வெற்றியும் பெற்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, வேலைக்காரின் கண்கள் எஜமானி நோக்கி இருப்பது போல சர்வத்தையும் படைத்த ஒத்தாசி வரும் பர்வதமாகிய தேவனை நோக்கி பார்ப்போம். இவ்வுலகத்தை திரும்பி பார்ப்போமானால் தோற்று போய்விடுவோம். இவ்வுலகத்தை ஆள்பவன் ஒரு பொய்காரன், மாயாஜாலம் நிறைந்து ஆசைகளை காட்டி மோசம் செய்பவன். இவ்வுலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கும் இயேசு பெரியவர். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியோம். தேவ சத்தத்தை கேட்போம், அவரது சித்தத்தை அறிவோம். தேவனை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. நம்மில் இருக்கும் படிப்பு, அந்தஸ்து, செல்வம், பெருமை, இதனை நோக்கி நம் கண்களை ஏறெடுக்க வேண்டாம். ஒத்தாசி வரும் பர்வதமாகிய இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் குரலுக்கு பதிலளிப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் நம்மை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நம்மை மீட்டு நமக்கு நிலை வாழ்வை நோக்கி நடத்தி செல்வார். அஞ்சாதே, திகையாதே, நானே உன் தேவன் என்று வாக்குரைத்தவர். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆமாண்டவரே, கடந்த நாட்களிலெல்லாம் கண்ணின் மணி போல் காத்து இந்த புதிய நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, உம்மிடமிருந்தே எங்களுக்கு எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆமாண்டவரே, நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து வருகிறதே, அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றும் நீர் எங்களுக்கு நன்மையான காரியங்களை உம்மிடமிருந்து தருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தை நோக்கி பார்க்காமல் என் தேவனை மட்டும் நாங்கள் நோக்கி பார்க்க கிருபை செய்யும். உலக பாவங்களிலும் இச்சைகளிலும் நாங்கள் வீழ்ந்து விடாமல் என் தேவனை சார்ந்து பரிசுத்தமாய் ஜீவிக்க நீர் கிருபை செய்யும். இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பெறும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் ஆண்டவரை நோக்கி உங்கள் கண்களை ஈரெடுக்க உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.